ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக. காலை ஆராதனை 6 மணிக்கும் 9 மணிக்கும் நடைபெற இருக்கிறது. தக்க சமயத்தில் கடந்து வாருங்கள், முன்னதாகவே கடந்து வாருங்கள். நம்ம ஆரம்பத்திலிருந்து முடிவு பரியந்தம் தேவ பிரசன்னத்தை உணர கர்த்தர் நமக்கு ஒத்தாசை பண்ணுவாராக. இன்றைய தினம் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஸோ உங்களை குறித்தும் என்னை குறித்தும் கர்த்தர் விரும்புகிறது என்ன தெரியுமா? எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ண வேணும். 1. 2வது, எல்லா இடங்களிலேயும், சர்ச்சில் மாத்திரம் இல்லை, ப்ரேயர் மீட்டிங்கில் மாத்திரம் இல்லை, எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் நற்கந்தங்களாய் வாசனை வீசுகிறவர்களாக இருக்கணும். விசுவாசி என்கிற பேரை வச்சுட்டு நாத்தம் அடிக்கக்கூடாது, வாசனை வீசணும். அது மாத்திரமல்ல, யாருக்கெல்லாம் வாசனை வீசணும்? ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும், அதாவது கிறிஸ்துக்குள்ளே வந்த தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளேயும் நம் வாசனை வீசணும். கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்படி செய்கிறது எதை காட்டுகிறது என்று கேட்டால், அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல், இப்ப பேசின வசனம் கலப்படமான வசனம் இல்லை, உறுதியான நிச்சயமான வசனம். அது என்ன? கிறிஸ்துவுக்குள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, எப்போதும் வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 2 காரியங்கள் சொல்லியிருக்கு. 1, எப்பொழுதும், நம்ம எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர். தோல்வி மாதிரி தெரியும், ஆனா தோல்விக்கு பதிலாக ஜெயம் வரும். தீச்சோலையில போட்டுருவாங்க, கதை முடிஞ்சதுன்னு வரும். ஆனா கதை முடியல, வெளியே வந்து ராஜாவினாலே போற்றப்படுகிறான். இவர்கள் தேவனே தேவன். சிங்க கபியில போட்டாங்க, கதை முடிஞ்சதுன்னு நினைச்சாங்க, முடியல. அங்கிருந்து வெளியே வந்தான், ஜெயத்தோட வந்தான். அத்தனை சிங்கங்களுடைய வாய்களையும் கர்த்தர் கட்டி போட்டார். உங்களுடைய வாழ்க்கையில் என்ன வந்தாலும் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். மாத்திரமல்ல, வெற்றி சிறக்க பண்ணி அடுத்தது என்னன்னு கேட்டா, எல்லா இடங்களிலேயும், வேலை ஸ்தலத்திலே, சபையிலே, போக்கிலே, வரத்துல, எங்கெங்கெல்லாம் நீங்கள் காணப்படுகிறீர்களோ அங்கெல்லாம் அவரை அறிகிற வாசனை வெளிப்படுத்தணும். அவரை அறிகிற வாசனை வெளிப்படுத்தணும். யாருக்குள்ளே வெளிப்படுத்தணும்? ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் வெளிப்படுத்தணும். கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தங்களா இருக்கிறோம். நம்ம வாசனையா இருக்கிறோமா, நாத்தமா இருக்கிறோமா? இந்த காலவேளையில, ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆராதனைக்கு வரும்போது இது யோசிச்சே வாங்க. நான் போன வாசனை போற இடத்துல எல்லாம், எல்லா இடத்துலையும் வெற்றி சிறக்க பண்ணப்பட்டவனாய் காணப்படுவேன். எல்லா இடங்களிலும் வாசனை வீசுவேன், நற்கந்தமா இருப்பேன் கிறிஸ்துவுக்காக. இந்த காலையில அப்படி செய்ய தேவனாய் கர்த்தர் நமக்கு ஒத்தாசை பண்ணுவாராக. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இன்றைக்கு தந்த நல்வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி சுவாமி. நீரங்களை நற்கந்தங்களாய் வாசனை வீசுகிறவர்களாய் தெரிந்து கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் அப்படியே காணப்பட கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒத்தாசைப்படும். இன்றைய ஆராதனை முழுவதுமாய் பொறுப்படுத்திக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நீங்கள் அழைக்கப்பட்டது எதுக்காக? எப்பொழுதும் வெற்றி சிறந்தவர்களாக இருக்கணும், எல்லா இடங்களிலேயும் நற்கந்தங்களாக இருக்கணும். God bless you abundantly again and again and again and again. Amen.